நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செல்போன்கள் மற்றும் தரவுகள் திருட்டை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட சஞ்சார் சாத்தி என்ற செயலி இனி தயாரிக்கப்படும் ஸ்மார்ட் போன்களில் கட்டாயம் என்ற அறிவிப்பை எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் பின்வாங்கி இருக்கிறது மத்திய அரசு. சஞ்சார் சாத்தி செயலி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? தனி மனித சுதந்திரத்தை பறிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டதா என்பது குறித்து பின்வரும் தொகுப்பில் காணலாம். சைபர் குற்றங்கள், செல்போன் திருட்டு, போலி இணைப்புகள் குறித்து தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்திய தொலைத்தொடர்புத்துறையின் சார்பில் இயங்கி வந்தது சஞ்சார் சாத்தி இணையதளம். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட இந்த இணையத்தில் சுமார் 2,89,00,000 மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டதில் சுமார் 2,55,00,000 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக சொல்கிறது சஞ்சார் சாத்தி இணையதளம். திருட்டு செல்போன்கள் மறு விற்பனை செய்யப்படுவது, போலி தொலைபேசி இணைப்புகளை சஞ்சார் சாத்தி இணையதளம் மூலம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சஞ்சார் சாத்தி மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த ஆப்பை தரவிறக்கம் செய்திருக்கும் நிலையில் 23 பிராந்திய மொழிகளில் சேவையை வழங்கும் இந்த ஆப் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட 26 லட்சம் செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 46 லட்சம் போன்கள் பிளாக் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது மத்திய தொலைத்தொடர்புத்துறை. அடுத்த வருடம் மார்ச் முதல் புதிதாக விற்கப்படும் அனைத்து ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி டிஃபால்ட் ஆப்பாக கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று செல்போன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு அறிவிப்பு வெளியானது. செல்போன் மற்றும் தரவுகள் திருட்டை தடுக்கும் வகையில் இந்த ஆப்பை அறிமுகம் செய்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்தது. தற்போது உபயோகத்தில் இருக்கும் பழைய மொபைல் போன்களுக்கும் சஞ்சார் சாத்தி செயலி அப்டேட் அனுப்பி வைக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் செல்போன் பயன்படுத்துவோரை கண்காணிப்பதற்கு இந்த செயலி வழிவகுக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. கடந்த 2021ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய நிறுவனமான NSOவின் பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள முன்னணி அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்களின் செல்போன்கள் ஹேக் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்தரங்க தகவல்களை திருடும் நோக்கில் உளவு பார்க்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு ஏற்க மறுத்து நிராகரித்தது. தற்போது பொதுமக்கள் அனைவரையும் குறிவைத்து சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமாக்கப்படுவதாகவும் தனி மனித தரவுகளை களவாட முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தின. இதனிடையே பயனாளர்கள் தனி மனித தரவுகள் பாதுகாப்பை காரணம் காட்டி இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவை கடைபிடிக்க முடியாது என்று ஆப்பிள் நிறுவனம் மறுத்திருக்கிறது. இதையடுத்து சஞ்சார் சாத்தி ஆப் தேவையில்லை என்று வாடிக்கையாளர் கருதினால் அதை டெலீட் செய்து கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. இந்தியாவில் ஒரு சாமானியனின் அடையாளம் என்ற முழக்கத்துடன் அறிமுகம் செய்யப்பட்ட ஆதாரை குடியுரிமைக்கான ஆதாரமாக ஏற்க முடியாது என்று தெரிவித்தது தேர்தல் ஆணையம். இந்த சூழ்நிலையில் சஞ்சார் ஆப் முதலில் கட்டாயம் என அறிவித்துவிட்டு பிறகு எழுந்த எதிர்ப்பால் பின்வாங்கியது ஏன் என்ற கேள்விகளுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.